வணக்கம். இன்றைய ஜெப வேளையில் இஸ்ரேல் ஈரான் போருக்காக தொடர்ந்து நாம் ஜபிக்க போகிறோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகளுக்காக நம்ம ஜபிக்க போகிறோம். எல்லா மக்களுக்காக ஜபிக்கணும், அதை நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக இந்த போரினாலே நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ள திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், அவர்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக ஜபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, அவர்கள் இந்த சூழலில், இந்த வேளையில் மற்ற மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற ரீதியில், தேவனுடைய அன்பை பகிரக்கூடிய ரீதியில் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். இது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழல். இந்த சூழலில் மக்கள் ஒரு உதவியை எதிர்பார்த்து, ஒரு நம்பிக்கையை எதிர்பார்த்து இருக்கிற ஒரு தருணம். இந்த சூழலில் அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ரீதியிலே, தேவனுடைய அன்பை காட்டக்கூடிய ரீதியிலே தேவ பிள்ளைகள் பலப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஜபிக்கலாம். அவற்றுக்கு மேலே நாமும் அவர்களோட ஒரே சரீரமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியம். அப்படிங்கிறதுனால நாம் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜபிக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். ஜபிக்கலாம் வாங்க. அன்பின் தேவனே, இயேசுவின் நாமத்திலே இந்த சம்பவத்தில் வருகிறோம். இன்றைக்கும் கர்த்தாவே, இந்த இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு மத்தியிலே நடந்து வருகிற இந்த போரை மறுபடியும் எண்ணி உடைய சம்பவத்தில் வருகிற சுவாமி, அப்பா, கூடிய விரைவிலே தேவனே இது ஒரு முடிவுக்கு வரட்டும், இது ஒரு க்ளோஸருக்கு வரட்டும் சுவாமி. அப்பா, அநேக மக்கள் பாதிக்கப்படுறது நாங்கள் பார்க்கட்டும், ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் இது வலுப்பட்டு வருகிறது நாங்கள் கேள்விப்படுகிறோமே சுவாமி. இது ஒரு தீர்வுக்கு வரட்டும். உன்னுடைய தேவனே சிவியாரிட்டி குறையட்டும் சாமி. இப்பொழுதும் விசேஷமாக தேவ பிள்ளைகளுக்காக, இந்த போரினால் பாதிக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக அறிகிறோம் சுவாமி. திருச்சபைக்காக, இந்த தேசங்களில், இந்த பகுதிகளில் இருக்கிற சர்ச்சஸ்க்காக, சர்ச் மெம்பர்ஸ்க்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக வருகிறோம். தேவனே, ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படி சொன்னால், நம்ம ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும், ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும் எழுதப்பட்டது சுவாமி. இப்பொழுது கூட பாடுபடுகிற எங்களுடைய கர்த்தாவே சகோதர சகோதரிகள் நிமித்தமாக ஒரு சமூகத்தில் வருகிறோம் சுவாமி. அப்பா, அவர்களுக்கு நம்முடைய கரம் அவர்களை பாதுகாக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. பாதுகாப்பை எதிர்பார்த்து இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை நீர் இரத்த கோட்டைக்குள்ளாக, கண்மலைக்குள்ளாக பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. நீரே கண்மலையின் கோட்டையுமாக அவளுக்கு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்போ அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் சந்திங்க. அவனுடைய சரீர தேவைகள், அவனுடைய ஆத்ம தேவைகள், கர்த்தாவே ஆவிக்குரிய தேவைகளை நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த அசாதாரணமான சூழலில் கூட உம்முடைய உதவி, உம்முடைய ஆலோசனை, உம்முடைய கம்ஃபர்ட் அவர்கள் கொண்டாகட்டும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே வார்த்தையை கொண்டு அவங்களோடு இடைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். தேவனே, இந்த சூழலில் கூட அவங்க இன்னும் அதிகமாக கர்த்தா உண்மை பற்றி கொள்ள நீ தாமே உதவி செய்யுங்க அப்பா. அநேகருக்கு கர்த்தாவே, இன்னும் மற்ற மக்களுக்கு, உண்மை அறியாத மக்களுக்கு உண்மை அறிவிப்பதற்கான உங்களுடைய அன்பை பகிர்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் இருக்கிற மற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற ரீதியிலே நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க சுவாமி. உப்பாக ஒளியாக கர்த்தாவே இருப்பதற்கு விசேஷமான கிருபைகள் நீங்கள் கர்த்தா உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, சாதாரணமான சூழலில் கர்த்தாவே நீர் உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. விசேஷமாக அவங்களுடைய கர்த்தாவே பேசிக் நீட்ஸ், எசென்ஷியல்ஸ் எல்லாம் சந்திக்கப்படட்டும் சுவாமி. நீரே தகப்பனாக இருந்தவர்களை போஷிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் உங்களுடைய வார்த்தையினால் அவங்களோட இடைப்படுங்க. ஒருவர் கர்த்தாவே வெள்ளப்படுத்திக்கொள்ள நீட்டாக உதவி செய்யுங்க சுவாமி. நன்றி 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 கர்த்தாவே. நாங்கள் கூட தொடர்ந்து அனுதினமும் எங்களுடைய கர்த்தாவே சகோதர சகோதரிகளுக்காக அனுதினமும் அன்றாடி ஜெபிக்க எங்களை வெள்ளப்படுத்துங்க சுவாமி. நிறைய காரணங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.